இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க நம்மளை சுற்றி கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ஆவிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வந்து பணம் வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை நம்ம பண்ணுற பிஸ்னஸ்லையோ நம்ம லைஃப்லேயோ ஒரு சரிவு வர்றதுக்கு இந்த மாதிரி கெட்ட ஆவிகள் ஒரு காரணமாக இருக்க முடியுமா? ஸ்பிரிட்ஸ் நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிறது அப்படின்றது எல்லாமே அந்த எனர்ஜிஸ் தான். ஓவரால் உயிர்கள் பிறந்து இறந்து எல்லாமே போயிருக்கிறது எல்லாமே இந்த ஒரு அகண்ட கண்டத்தில் தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரியான எனர்ஜிஸ் தான் இருக்கு நமக்கு. அது நம்ம எப்போ நமக்கு தேவையான டைமில் நம்ம வந்து அதை அட்ராக்ட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கலாம். இதெல்லாம் விட ரொம்ப பெரிய விஷயம் ஈவில் ஐ தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கண் திருஷ்டின்னு சொல்லுவோம்ல, ஐயோ இப்படி இருக்காளே அந்த பொறுமையே அந்த எதிராளியை வந்து ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு உண்டான ஒரு பவர். இது ரொம்ப ஈஸியாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். இதுக்கு நான் வந்து நிஷித்த முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் நேரத்தில் பண்ணக்கூடிய லக்ஷ்மி இருக்கா, லக்ஷ்மி வழிபாடு, இரவு நேரத்தில் லக்ஷ்மி வழிபாடு ரொம்ப நல்ல பலன் தரும். ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து ஜென்ரலாகவே ப்ராப்பர் ஜெம்ஸ்டோன்ஸ் ஒரு ஜாதகத்தில் பார்த்து போட்டுக்கிட்டோம்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். உடம்புல படுறது இல்லையா, அதுதானே மெயின். நம்ம அது சும்மா ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலே அது ஒர்க் பண்ணுமானா அந்த இடத்த வந்து வைப் பண்ணும். ஜெம்ஸ்டோன்ஸை வந்து உடம்பு ரொம்ப ரொம்ப மோசமான இருக்குது. கேன்சருக்கெல்லாம் ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்குது. கேன்சர் இருக்கிறத வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்குது. சிட்ரின்னு ஒன்று இருக்குது. அது நம்ம சாதாரணமாக பிரேஸ்லெட்டாக போட்டாலோ இல்லை கழுத்தில் நம்ம வந்து அணிஞ்சுட்டு இருந்தாலுமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீல் இருக்கும். மெயினாக வந்து ஃபினான்ஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வந்து கடன். 9 மிளகு எடுத்துன்னு போயிட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா முக்கியமான டைமில் போகிறோம் பர்டிகுலராக அந்த மாதிரி இருந்ததுனால இந்த கடன் வாங்க போகிறதுக்கு முன்னால் பர்டிகுலராக அப்போ நம்ம வீட்டு வாசலை தாண்டும் போது அந்த 9 மிளகை போட்டு காலால் மிதித்து அதை வந்து வணக்கம் குருஜி. இப்போ நீங்கள் வந்து இந்த டார்க் பவர் அப்படின்னு பேசுறதால கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க நம்மளை சுற்றி கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ஆவிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நமக்கு வந்து பணம் வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை நம்ம பண்ணுற பிஸ்னஸ்லையோ நம்ம லைஃப்லேயோ ஒரு சரிவு வர்றதுக்கு இந்த மாதிரி கெட்ட ஆவிகள் ஒரு காரணமாக இருக்க முடியுமா? அப்படி இருக்குது அப்படின்னா, சப்போஸ் அது வந்து ஆமாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த ஸ்பிரிட்டை நம்ம வீட்டை விட்டு இல்லை நம்ம இடத்தை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான வழிமுறைகள் என்ன குருஜி? இப்போ இதில் வந்து நம்ம லக்ஷ்மி கட்டுன்னு சொல்லுவோம். இது நிறைய பேருக்கு தெரியாது. இதுவுமே நான் தான் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் லக்ஷ்மி கட்டுன்னா இந்த பந்தா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹிந்திலாம் சொல்லும்போது சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம் நாகபந்தா அப்படின்னா நாகக்கட்டுன்னு சொல்லுவோம். நாகத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு கர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கர்ஸ் மாதிரி, கைண்ட் ஆஃப் அ கர்ஸ், ஃபினான்ஷியல் கர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து லக்ஷ்மி கட்டு அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் கர்ஸ், வெல்த் கர்ஸ். பணம் வர்றது வந்து திடீர்னு தடையாயிடும். என்ன பண்ணாலும் வராது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது, ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருக்கும். நாம் ஒரு ஸ்டேஜில் ஒரு லெவலில் ரீச் ஆகிட்டு இருப்போம். இது பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் போட்டிருப்போம், இந்த டைமில் இந்த இடத்துக்கு வந்துருவோன்னு. அது வர முடியாமல் போகும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். இது வந்து நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஒரு ஸ்பிரிட்ஸ் எனர்ஜிஸ். இந்த ஸ்பிரிட்ஸ் நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிறது அப்படின்றது எல்லாமே அந்த எனர்ஜிஸ் தான். இப்போ நம்ம எவ்வளவோ மக்கள் வந்து பிறந்து, எவ்வளோ உயிர்கள், மக்கள் வேண்டாம், உயிர்கள், ஓவரால் உயிர்கள் பிறந்து இறந்து எல்லாமே போயிருக்கிறது எல்லாமே இந்த ஒரு அகண்ட கண்டத்தில் தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரியான எனர்ஜிஸ் தான் இருக்குது நமக்கு. அது நம்ம எப்போ நமக்கு தேவையான டைமில் நம்ம வந்து அதை அட்ராக்ட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம கடவுள் வேணும்னா கடவுள் எடுத்துக்கிறோம், கெட்ட விஷயம் வேணும்னா கெட்ட விஷயத்தை எடுத்து பண்ணினதெல்லாம் நம்ம பல புராணங்களில் நம்ம வந்து படிக்கிறோம், இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும். ஸோ இது இந்த லக்ஷ்மி கட்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பிறர் ஒருத்தங்களுக்கு செய்வாங்க. அந்த மாதிரி செய்யறவங்களே இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி செய்யறவங்க இருக்காங்க. இன்னொன்று சில பேர் ஒருத்தரை பற்றி ரொம்ப இந்த இதெல்லாம் விட ரொம்ப பெரிய விஷயம் ஈவில் ஐ தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கண் திருஷ்டின்னு சொல்லுவோம்ல, ஐயோ இப்படி இருக்காளே அந்த பொறுமையே அந்த எதிராளியை வந்து ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு உண்டான ஒரு பவர். எண்ணங்களுக்கும் அந்த ஒரு திரும்ப சில விஷயங்களை நினைத்து எதிராளியை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இதுதான். எப்போ பாரு ஒரு இடத்துல போய் அழுதே என்னை அழிச்சிட்டேன்லாம் சொல்லுவாங்க சில இதிலெல்லாம், சீரியஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நிறைய விஷயம் வரும்போது இது ரொம்ப ஈஸியாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். இதுக்கு நான் வந்து நிஷித்த முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் நேரத்தில் பண்ணக்கூடிய லக்ஷ்மி வழிபாடு, இரவு நேரத்தில் லக்ஷ்மி வழிபாடு ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். நிஷித்த முகூர்த்தம் நம்ம மத்தியானம் வந்து இந்த அபிஜித் முகூர்த்தம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நைட்டில் வந்து ஒரு பிட்வீன் 11:45 11:30 to 12:15 அந்த டைமுக்குள்ளே இரவு நேரத்தில் டெய்லி நம்ம வந்து லக்ஷ்மி வழிபாடு பண்ணிட்டு வரோம். அப்படிங்கும்போது அதோடைய பலன் வந்து ரொம்ப, ஏன்னா இரவு நேரத்தில் வழிபடுறோம் அப்படின்றது ஒன்று, இன்னொன்று அந்த முகூர்த்தம், இது ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனி கைண்ட் ஆஃப் இது. அதில் அந்த லக்ஷ்மியோடைய மகாலட்சுமி அஷ்டகம் இந்திரன் எழுதினது. இந்திரன் வந்து அவர் வந்து எல்லா விதமான ஒரு செல்வமும் அவருக்கு திடீர்னு போன ஒரு சூழ்நிலையிலே மகாலட்சுமியை நினைத்து இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை
ஒரு 8 வரி பாடியிருக்காரு. 2 வரியாக வரும். ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி தான் அது. நமஸ்தே மகாமாய ஸ்ரீபீடி சர்பூஜை சங்கீத காலத்து ரொம்ப சாதாரணமாக நம்ம சொல்லிடலாம். அது ஒரு நாளைக்கு அது 3 தடவை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். கண்கூட நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அது இந்த டைமில் பண்ணுறது, நிஷித்த முகூர்த்தத்தில் அது பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். ஓகே, புது தகவல், இன்று ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஏன்னா அந்த ஸ்லோகன் நான் டெய்லி சொல்கிறேன், ஆனால் அந்த டைமில் சொல்லலாம், இத்தனை தடவை சொல்லணுங்கிறதே எனக்கு தெரியாது. ஓகே, அதுலேயே உங்களுக்கு பலஸ்ருதி வரும் தெரியுமா? அதுலேயே லாஸ்ட்டில் வந்து பலஸ்ருதி வரும். இது 3 வேளை இதை படிக்கிற மாதிரியான விஷயம். இப்போ இன்னைக்கு போய் படிச்சு பார்த்தாலும் தெரியும். இப்போ திரிகாலம் படைய நித்தியம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ அது 3 காலங்கள், 3 காலங்கள், அதாவது 3 தடவை தொடர்ந்து சொல்றது இல்லை, 3 காலங்கள், 3 வெவ்வேறு ஒரே நாளில் 3 வெவ்வேறு டைமில் சொல்லுன்னு சொல்கிறாங்க. காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை அப்படி சொல்லலாம். இல்லை காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை சொல்லலாம். கஷ்டமே இல்லாத விஷயம். ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். டெய்லி சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது. எனிவேஸ், இப்போது என்கிட்ட இப்போ ஜென்ரலாக சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஹேண்ட்பேக்கில் இதை வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ, இது நல்லது நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட வச்சுக்கிட்டா எனக்கு நல்லது நடக்கும், அந்த விஷயம் பணத்தை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் பணத்தையும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப், 2 நல்ல ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த திதிநித்யா தேவியர் அப்படின்னு சொல்லுவோம். திதிநித்யா, நம்ம வந்து திதி வழிபடுறோம் இல்லையா, நம்ம 15 திதிகள் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு திதிக்குமே ஒரு தேவிகள், நித்யா தேவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாமே வந்து ஸ்ரீசக்கர வழிபாடுகள்லையுமே வரும். ஸோ அவங்க ரொம்ப லோயர் லெவலில் இருந்து இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ரீசக்கரத்தில் பொறுத்த வரைக்கும் திதிநித்யா தேவிங்கன்னா திதிகளுக்கு உண்டான ஒரு தேவிகள். திதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, திதி இஸ் அ வாட்டர் எலிமெண்ட். இப்போ பஞ்சபூத சக்திகளை தான் நம்ம வந்து பஞ்சா அங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஓகே. பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பஞ்சபூத சக்திகள் தான். பஞ்சாங்கம்ங்கிறது பஞ்சாங்கம் ஆயிடுது, அதுதான் பஞ்சபூத சக்திகள் இருக்கக்கூடியது. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய இந்த திதிங்கிறது வந்து பார்த்தோம்னா சுக்கிரனை குறிக்கக்கூடிய, சுக்கிரன் தான் அந்த திதிகளுக்கெல்லாம் அதிபதி. ஸோ அப்போ அந்த திதிகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து வாட்டர் எலிமெண்ட்டை குறிக்கக்கூடியது, நீர் தத்துவத்தை சார்ந்தது. ஸோ இப்போ சுக்கிரன் நீர் தத்துவம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும்போது ரிலேஷன்ஷிப்பு, யாரையாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அவங்க வந்து நல்லபடியாக நம்மகிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், நாட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னு இல்லை, நமக்கு அக்கா தங்கச்சி ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னாலும் அதை பண்ணலாம். அண்ணா தம்பி ரிலேஷன்ஷிப், அண்ணா தங்கச்சி ரிலேஷன்ஷிப், எல்லாருக்குமே அதை பண்ணலாம். அப்பா அம்மா எல்லாருக்குமே அதை பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்புக்கு அவளுடைய ஒரு யந்திரத்தை வச்சு நான் செய்யக்கூடிய ஒரு முறை சொல்லியிருந்தேன். அந்த யந்திரம் எங்கேயுமே ஒரு டைமில் கிடைக்காம இருந்தது. அந்த திதிநித்யா பூஜை ஒரு ஸ்ரீசக்கர வழிபாடு பூஜையாகவே இங்கே பண்ணி அதை ஃபுல்லாக ஆகர்ஷணம் பண்ணி நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த யந்திரம் அவளுடைய திதிக்கு உண்டான யந்திரமாகவே நம்மளோட இதில் இருக்குது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பணத்துக்கு பணமும் தரும், கம்ஃபர்ட்டுக்கு கம்ஃபர்ட்டும் தரும். சுகஸ்தானாதிபதி தான். இப்போ சுக்கரன்னாலே சுகஸ்தானாதிபதி தானே அவர். ஸோ நிறைய விஷயங்களை, சுகங்களை அனுபவிக்கக்கூடியவராக இருக்கலாம். பணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நல்ல ஒரு நமக்கு ஃப்ளோரிஷ் ஆகும். 2 வரி மந்திரம், அந்த மந்திரமுமே நான் வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு டெய்லி அவருக்கு வந்து 5 மினிட்ஸ் ஒரு பூஜை, ஏதாவது ஒன்று சின்னதாக, ஏதாவது வாட்டர் தான் மெயினாக. அது அகைன் பூஜை அப்படின்னா நம்ம வந்து பெருசாலாம் இல்லை, வாட்டர் அண்ட் நைவேத்தியம், இது 2 மட்டும். எப்படி நம்ம தண்ணி வைப்போம், பஞ்சபாத்திரத்தில் வச்சுருப்போம், அதுவும் நெய்வேத்தியத்துக்கு ஒரு 2 கல்கண்டு வச்சனால, கல்கண்டு இருந்ததுனால திராட்சை எல்லாமே சுக்கரனோட தான். ஸோ அது மாதிரியான விஷயமா வச்சுட்டு வழிபட்டுட்டு போயிட்டு டெய்லி அதை வந்து தொடச்சி க்ளீனாக வச்சுட்டு இருந்தோம்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று இந்த சிட்ரின் மாலைன்னு ஒன்று இருக்குது. மாலை இருக்கு இல்லையா, நிறைய இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் எதுவும் போட்டுக்கிற வைக்க முடியும். எங்களுக்கு தான் ஷூட்டிங்னா கழட்டி வைக்கணும், பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதையுமே போட்டுக்கிறது இல்லை. ஸோ அது ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து ஜென்ரலாகவே ப்ராப்பர் ஜெம் ஸ்டோன்ஸ் ஒரு ஜாதகத்தில் பார்த்து போட்டுக்கிட்டோம்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் இம்மீடியட் ரிலீஃப் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்றது நம்ம ரொம்ப கடுமையான ஒரு கிரகமாக இருக்குது, நமக்கு ரொம்ப ஒரு பாதகாதிபதி கிரகம் அல்லது ஒரு மாரகாதிபதி கிரகம் அந்த மாதிரிலாம் இருக்குது, நம்மளால் தாங்க முடியலை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தால் அதுக்கே வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் போடணுன்னா அட்லீஸ்ட் அது வந்து ரொம்ப பெருசாக மாறலை, ரொம்ப நமக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறவங்க ரொம்ப பெரிய லெவலில் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து திரும்ப மேலே மோசமாகாமல் நிலைமையை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்கும். இது இந்த மாதிரியான ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து ரத்ன சாஸ்திரம்னு சொல்லுவோம் நம்ம. ரத்ன சாஸ்திரம்னு இந்த ஜெம் ஸ்டோன்ஸை வந்து மெடிசன்ஸில் யூஸ் பண்ணுவோம். மலை தானே உங்களுக்கு, ஜெம் ஸ்டோன்ஸ்க்கு தானே உங்களுக்கு ஹில்லேருந்து எடுக்கிறது தானே, இட்ஸ் நாட் ஆர்டிஃபிஷியல்ஸ் கிடையாது உங்களுக்கு, நேச்சுரல் தானே. அதில் வந்து நிறைய வெறும் இப்போ ஃபுல்லாக அந்த இதுக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதில் ஆர்டிஃபிஷியலாக இது மோதிரத்துக்கு போடும்போது ஆர்டிஃபிஷியலாக கலர்ஸ் போடுறது, ஹீட் பண்ணால் தான் அதை வந்து ஷேப் பண்ண முடியும்.
ஷேப் பண்ணாமல் நம்ம வந்து ரொம்ப அன்ஷேப்டாக அவனை கொண்டு வந்து கையில் போட்டுக்கோன்னா யாரும் போட்டுக்க மாட்டாங்க. ஸோ இல்லையா, அந்த ஒரு இது இருக்கும்ல, நம்ம அந்த ஹீட் பண்ணுறதால அதோட இதெல்லாம் போகாது. நமக்கு வந்து அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய உடம்புக்கு தேவைப்படும். அதுதான், அதனால தான் அந்த ரட்டின்னு சொல்லுவோம். அதை வந்து ஹிந்தியில் சமஸ்கிருதத்தில் ரட்டின்னு சொல்லுவோம், நம்ம ஆங்கிலத்தில் கேரட் அப்படின்னு சொல்கிறோம். ரட்டிக்கும் கேரட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம வந்து மைல்னு சொல்கிறதுக்கும் கிலோமீட்டருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ஒரு மைல் 1 கிலோமீட்டர், அந்த மாதிரி வித்தியாசம். இப்போ அந்த மோதிரம் நம்ம வந்து கையில் போட்டுக்கும் போது இப்போ இவ்வளோ கேரட் அந்த உடம்புக்கு தாங்கும் அப்படின்னு அவளுடைய வெயிட்டு, அவளுடைய சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து நம்ம கணிச்சுக்கலாம். அந்த கேரட் போட்டாலே போகிறோம். ஏன்னா அத்தனையும் நம்ம வந்து அது நம்ம உடம்புல எப்பவுமே உடம்புல படுறது இல்லையா, அதுதானே மெயின். நம்ம அது சும்மா ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலே அது ஒர்க் பண்ணுமானா அந்த இடத்த வந்து வைப் பண்ணும். இப்போ நம்ம ராக் சால்ட் லேம்பெல்லாம் இருக்குது, அது வீட்டில் வந்து பார்த்தோம்னா ராக் சால்ட் லேம்ப் நம்ம பெட்ரூம் மற்ற விஷயத்தெல்லாம் வச்சோம்னா அன்வான்ட் குவாரல்ஸு அல்லது நம்மளோட வேண்டாத ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடியதெல்லாம் எடுக்கும். ஆனால் என்னென்னா அந்த ராக் சால்ட் லேம்பே வந்து பார்த்தோன்னா இவ்வளோ மிருசெல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்குது. அது ஏரியாவை பொறுத்து இருக்குது. இந்த ஒரே சின்ன ரூம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறத வச்சா போகிறோம். ரொம்ப பெரிய ஹால், ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ஹால், அப்படி 2000 ஸ்கொயர் ஃபீட் ஹால்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருந்ததுன்னா தானே அது அட்ராக்ட். இப்போ மனுஷாளுக்கெல்லாம் இந்த ஒரு பிட்வீன் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு 8 கேரட்ஸ் 10 கேரட்ஸ் எல்லாம் இருந்ததுனாலே போகிறோம், டிபெண்ட்ஸ் ஆன் தேர் வெயிட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஜெம் ஸ்டோன்ஸை வந்து உடம்பு ரொம்ப ரொம்ப மோசமான இருக்குது. கேன்சருக்கெல்லாம் ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்குது. கேன்சர் இருக்கிறத வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அதெல்லாம் வெளியில் சொல்லவே முடியாது. இப்போ கேன்சர் ரிவர்ஸ் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சதுன்னா நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லையா, ஜெம் ஸ்டோன்ஸ் பண்ணுன்னு சொன்னால் நான் வந்து தப்பான விஷயத்தை ஏதோ பரப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. பட் ஆக்சுவலாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத சொல்கிறேன் நான். இதை வந்து அந்த மாதிரியான ஒரு தொற்று வியாதிகளை நீக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா நம்மளுக்கு கிரந்தங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அத்தனையும் இது ரத்ன சாஸ்திரங்கிறது இப்போ இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, எப்போ காலத்தில் இருக்கிறது. அதையுமே நம்ம தப்பாக வேறு விதமாக நம்ம மறுபடியும் போய் ஒரு விஷயமாக நம்ம ப்ராப்பராக பண்ணோன்னா அதில் ப்ராப்ளம் வரும். அதில் இருக்கக்கூடியது உபரத்தனம்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் குறைவாக இருக்கிற, என்ன சொல்கிறது, அதோடைய ஒரு சக்தி அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும்னா கொஞ்சம் ஈஸிலி அவைலபிள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நமக்கு அதோடைய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொருத்தோடைய அந்த ரசாயனத்துக்கு அந்த கல்லுக்குண்டான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரியான விஷயம். இப்போ சிட்ரின்னு ஒன்று இருக்குது, அது நம்ம சாதாரணமாக பிரேஸ்லெட்டாக போட்டாலோ இல்லை கழுத்தில் நம்ம வந்து அணிஞ்சிட்டு இருந்தாலுமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீல் இருக்கும். மெயினாக வந்து ஃபினான்ஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணும். ஃபினான்ஸை ஒண்டர்ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணும். எப்போவுமே அதை போட்டுருக்கலாம், தொடர்ந்து போட்டுருக்கலாம். பாடியில் வந்து அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கிறிஸ்டல், அதில் எந்த ஒரு கேடும் உடம்புல வராது. எனக்கு வந்து சாதாரணமான ஸ்படிகம் போட்டுக்கும் போது நிறைய பேர் எனக்கு சூட் உடம்பு ஸ்படிகம் போட்டால் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. சில பேர் ஸ்படிகம் போடும்போது எனக்கு வந்து உடம்பு ரொம்ப கோல்டு, போட்டால் ஜலதோஷம் பிடிக்குமான்னு கேட்பாங்க. உண்மைதானா? ஆமாம், ஜலதோஷம் பிடிக்கும். ஏன்னா இது ஸ்படிகமாக இருந்தால் நம்ம வந்து அதை ப்ராப்பராக கவனிச்சிட்டோம்னா ஜலதோஷம் பிடிக்கும். அதனால தான் என்ன பண்ணுவோம்னா நைட்டு போட்டுக்க மாட்டோம். கோல்டாக இருக்கக்கூடிய உடம்பாக இருந்தாலுமே அதை அணிஞ்சிட்டு இருந்ததுன்னா அதை எடுத்து நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரானைட் கல் மாதிரி நம்ம இப்போ இந்த சமையலறையெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அங்கே வச்சுருவோம். ஓகே, மரத்தில் வைக்காமல் அங்கே வச்சுருவோம். மரத்தில் வச்சா சீக்கிரம் அதோட சக்தி போகும், மரம் கொஞ்சம் ஈஸியாக இழுத்துக்கும். அதனால் இந்த மாதிரி கல்லில் வைப்போம். அதுவுமே கல், இதுவும் கல்லுன்றதுனால அந்த கல்லில் வைக்கும்போது காலையில் எடுத்து போடணும்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் உடம்புக்கு. ஸோ நைட்டு போட்டுன்றதுனால கண்டிப்பாக ஜலதோஷம் பிடிக்கும், கவனிச்சேரும் உடம்பு. எனக்கு ரொம்ப வருஷமாக ஆசை ஸ்படிகம் அதை போடணும். ஓ, இது சிட்ரின் வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். பாசிட்டிவ்னஸ் அட்ராக்ட் பண்ணும், குருவோடது. ஓகே ஓகே, ஓ சரி. இப்போ வந்து நீங்கள் பணம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை வந்து கடன். இந்த கடன் தொல்லை தீர்ற மாதிரியான பொருள் இது இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்கள். கடன் தீர்றதுக்கு இன்னொரு விஷயமே சொல்கிறேன். கடன் தீர்றதுக்கு தான் நிறைய இப்போ நான் லைவ் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். போன தடவை நீங்கள் வந்திருந்த போது நான் சொல்லிட்டுறேன் இல்லையா. ஸோ இப்போ அதுலேயுமே வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கடன் தான். கடன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நிறைய இருந்துகிட்டே இருக்கிறது எல்லாருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்குது. ஹவுசிங் லோனோ ஏதாவது சீக்கிரம் வாங்கும்போது நம்ம வந்து லோன் வாங்கிடுறோம், அப்புறம் சீக்கிரம் அடைக்கணுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே அது இருக்கிறது தானே. 9 மிளகு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா முக்கியமான டைமில் போகிறோம் பர்டிகுலராக அந்த மாதிரி இருந்ததுனால இந்த கடன் வாங்க போகிறதுக்கு முன்னால் பர்டிகுலராக அதை சொல்லணும். நம்ம கடன் வாங்க போகிறோம் அப்படின்னா அது அந்த டைமில் நம்ம வாசப்படியில் நம்ம கடன் வாங்குறதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். எதர் அது வந்து இப்போல்லாம் ஆன்ல பேங்க்கில் கிரெடிட் ஆகிடுறது. ஆமாம், நம்ம போகவே வேண்டாம், பேங்க்கில் கிரெடிட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து இந்த விஷயத்தை அந்த டுவர்ட்ஸ் தட் அதுக்கு நம்ம ஒரு எண்ணத்தோடு நம்ம அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்போம். அப்போ நம்ம வீட்டு வாசலை தாண்டும் போது அந்த 9 மிளகை போட்டு காலால் மிதித்து அதை வந்து இது பண்ணிடணும்,
க்ரஷ் பண்ணிடணும். இது வந்து இட் இஸ் அ தாந்திரிக் ரெமெடி. க்ரஷ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. வாசல்லே இப்போ நம்ம சுற்றி போடும்போது எலுமிச்சம்பழத்தை கீழே போட்டு மெதிக்கெல்லாம் சேரும்ல, கசக்கி அதை சில பேர்லாம் காலால் அதை தும்சம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக தள்ளுறது, அந்த மாதிரி பண்ணுறது நல்லா இருக்கும். இல்லை யார்ட்டையாவது அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மிளகை வந்து போட்டு கீழே போட்டு மிதித்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை அவங்க திருப்பி கொடுத்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் வரும் உங்களுக்கு. சீக்கிரமாக ஒரு கடன், ஒரு சில கடனை அடைக்கவே முடியாது. லட்சக்கணக்காக வாங்கியிருக்க கடன்லாம் அடைச்சிருவாங்க, பட் ஆயிரக்கணக்கில் வாங்கியிருக்கிற கடன் அடைக்கவே முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது வரும். பொருள் மாதிரினா நான் வந்து பார்த்தோன்னா இந்த தாந்திரிக் யந்திராஸே வச்சுட்டு இருக்கோம். பாக்கெட் வெல்த் யந்திரான்னு தான் அது பேர். ஆப்வியஸ்லி வேறு வழியே இல்லை. அது வந்து நம்ம கடன் தீக்கிற யந்திரம்னு நம்ம வந்து பேர் வைக்க முடியாது. அதனால அதை வந்து கடன் தீக்கிறதுக்காக தான் மெயினாக, கடன் தீர்றதுக்கு பணம் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே பேக்கெட்டில் எனிபடி கேன் கேரி இட் அப்படின்ற மாதிரி சின்னதாக இருக்கும், நம்ம எப்போவுமே வச்சுக்கலாம். அதை வந்து இந்த ஜாஸ்மின் ஆயில் போட்டு தேய்ச்சி வைக்கணும் அப்பப்போ. அதுக்கு வேறு எந்த மெயின்டெனன்ஸுமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு விஷயமா வைக்கிறதுமே நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக பலன் கொடுக்குற மாதிரி, அதாவது சோஃபார் மணி ஃப்ளோ அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அட்ராக்ஷன் அப்படின்றதுக்கெல்லாம் வர மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்னோட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னதுக்கு தேங்க்யூ குருஜி.